எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 36. இல்ல, துவாரகையில ஒரு தரம் கிருஷ்ணன் துவாரகையில ஆட்சி பண்ணிட்டப்ப ஒரு நாள் அப்படி படுத்திருந்தாராம். படுத்திருந்தப்ப பக்கத்துல வந்து கருடாழ்வாரும் சக்கரத்தாழ்வாரும் பக்கத்துல 2 பேரும், அந்த சைட்ல 2 பேரும் சைட்ல இருக்கா, நின்றுட்டு இருக்கா. அவன் பேசிக்கிறான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். கருடாழ்வார் வந்து அன்னைக்கு கஜேந்திர மோட்சத்துக்கு வந்து கிருஷ்ணனால இவ்வளவு தூரம் வந்து கஜேந்திரனுக்கு வந்து முதலைய அறுத்து காரணம் யாருன்னா நான் தான். நான் அவ்வளோ ஸ்பீடா வந்ததுனால தான் அவரால் அதை பண்ண முடிஞ்சுது. அதனால நான் தான் பெருமாளுக்கு நிறைய பணிவிட செய்கிறவன். நான் தான் சிறந்த அடிமையா இருக்கலாம், சிறந்த அடிமை நான் தான் அப்படின்றார் கருடாழ்வார். சக்கரத்தாழ்வார் சிரிக்கிறார். எப்படி சக்கரத்தாழ்வார் வந்து நான் வந்து முதலையோட கழுத்தா இருக்கலன்னா எப்படி முதல்ல இருக்கும்? நீ வந்துட்டா போருமா, நீ வந்து நின்ன, நான் போய் கழுத்தா அறுத்தேன் முதல்ல. அறுத்ததுனால தான் யானை காலை விட்டுது. இல்லாட்டா நீ வந்து நீயும் பார்த்துட்டு இருக்கணும், பெரும்பாலும் பார்த்துட்டு இருக்கணும், முதல்ல பாட்டுக்கு யானையை கடிச்சுட்டு முழுங்கிட்டு இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனால நான் போய் என்ன ஏவின உடனே நான் போய் அதை அறுத்ததுனால தான், சிறந்த முறையில் நான் அந்த முதலையோட கழுத்தை அறுத்ததுனால தான் கஜேந்திரன் தப்பிச்சார். அதனால இதுல சிறந்தவன் நான் தான், சிறந்த பக்தி செய்யறவன் நான் தான் அப்படின்றார். அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறா வெறுமையாதான் வாயிலதான். ஆனா அவளுக்குள்ள தான் தான் பெருமாளுக்கு நிறைய செய்யறோம், தான் தான் பெருமாளுக்கு ரொம்ப அணுக்கமா இருக்கும். அணுக்கன்றது வந்து நெருக்கமான தான் அணுக்க தொண்டர்னு. அடுத்தது அணுக்கன்றது வந்து அடுத்தது, அவருக்கு பெருமாளுக்கு அடுத்தது பக்கத்துல இருக்கிறது. அந்த மாதிரி நான் தான் அணுக்க தொண்டன் அப்படின்னு இவாளுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டு பெருமாள் படுத்துட்டு இருக்கார், தூங்குறான்னு நினைச்சு பேசிக்கிறா. பெருமாளுக்கு காதல கேட்கறது, கிருஷ்ணனுக்கு அண்ணனுக்கு காதல எல்லாம் வாங்கிக்கிறார். அவர் அப்படியே பார்க்கிட்டு சரின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அப்படி வெளியில பார்த்தா கோபிகைகள்லாம் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கா. விளையாடிட்டு இருக்க கோபிகள்லாம் நம்மளாம் இவ்வளவு அழகா இருந்து கண்ணனை மயக்கினால தான் இங்க இருக்க துவாரகையில. இல்லைன்னா கண்ணன் என்னைக்கோ மதுராவுக்கு ஓடி இருப்பார், இல்ல வேற எங்கேயாலும் போயிருப்பார். அதுவும் ஏழையில தான் ரொம்ப மயங்கிட்டார் கண்ணன் அப்படின்னு ஒத்தி சொல்லுவா. இன்னொருத்தி சொல்லுவா, அடப்பைத்தியமே அந்த மாதிரிலாம் கிடையாது, ஏழையில தான் கண்ணன் மயங்கி இங்க இருக்கார், நீங்கெல்லாம் இருக்கீங்க, உங்க கூட இருக்காரு. ஆனா என்னோட அழகெல்லாம் அவருக்கு ரொம்ப மயக்கம், என்கிட்ட தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கண்ணனுக்கு நான் தான் ரொம்ப அழகி, என்னதான் கண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரே போராட்டம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறா. பார்த்தா கிருஷ்ணன் ஏன் கவனிச்சார். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு மறுநாள் எழுந்த உடனே கருடாழ்வார கூப்பிட்டு, நீ ரொம்ப வேகமா பறப்ப எனக்கு தெரியும். கஜேந்திர மோட்சத்துக்கு நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கொண்டு அங்கிருந்து நீ சேர்த்த, அவ்வளோ சீக்கிரம் நீ கொண்டு வந்ததுனால தான் நான் கஜேந்திரனை காப்பாற்ற முடிஞ்சுது. நீ கிட்ட கொண்டு வரலன்னா, கஜேந்திரனை நீ கொண்டு வரலன்னு என்னை கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன அவ்வளோ வேகமாக கொண்டு வந்து சேர்க்கலன்னு வை, கஜேந்திரனை வந்து காப்பாற்றிக்க முடியாது. யானை முழுங்கின அப்புறம், யானையை கஜேந்திரன் முழுங்கின அப்புறம் தான் நான் வர மாதிரி இருந்திருக்கும். நீ அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வந்து பண்ண உனக்கு ரொம்ப பாராட்டுகள். எனக்கு இப்போ ஒரு உதவி பண்ணணும் ஒன்னால அப்படின்னு. அவ்வளோதான். கருடானவருக்கு ஒன்றும் புரியலையாம். உதவி, கிருஷ்ணன் வந்து நம்ம கிட்ட உதவின்னு கேட்குறார். என்ன எவ்வளோ பெரிய இது? ஆகா, சொல்லு போம்மா, சொல்லுங்க சுவாமி, நான் செய்கிறேன். என்ன உதவி நீங்க என்னன்னு எது கொடுத்தா என்ன உதவி கேட்டாலும் செய்கிறேன் அப்படின்றார் கருடன். ஒன்றும் இல்லை, கந்தமான பருவத்துல அங்க ஒரு இது இருக்கு, குபேர பட்டணத்துல கந்தமான பருவதம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கரையில பாரிஜாத மரம் நிறைய பூத்து இருக்கு. என்னோட கோபிகைகள்லாம் கேட்கறான், பாரிஜாத மலர் அந்த அது ரொம்ப அருமையா இருக்கும், அதோட வாசம் இங்க வர ஆரம்பிச்சிருது, அங்க நிறைய பூத்து இருக்கு, அதுல கொஞ்சம் மலர்களை கொண்டு தான் என் கோபிகைகளுக்கு நான் கொடுப்பேன், அவள்லாம் என்ன பெருமையா பேசுவா அப்படின்னு. உடனே கருடன் வந்து இதோ கொண்டு வந்துட்டேன், அடுத்த நிமிஷம் நான் கொண்டு தரேன் பாருங்கன்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பின உடனே கருடனை ஒரு வேலையை சொல்லி, அதுவும் கருடன் கிட்ட வேற சொல்றாரா பெருமாள், நீ வந்ததுனால்தான் என்ன என்னால வந்து கஜேந்திரனை காப்பாற்ற முடிஞ்சதுன்ற வார்த்தை வேற சொல்றாரா. இங்க வந்து சக்கரத்தாழ்வாருக்கு இடிக்கிறது, என்ன பெருமாள் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம எவ்வளவு பொண்ணோம், நம்ம போய் முதலையோட கழுத்தை நம்ம அடுத்ததுனால்தான் அவர் பழைச்சார், நம்மள சொல்லவே இல்லை, கருடனால தான் பண்ணேன்னு சொல்றாருன்னு பெருமாள் சொல்றாருன்னு அவர் சொல்றார். அவன் சக்கரத்தாழ்வார் நினைக்கிறேன், அது பெருமாளுக்கும் புரியுது, பேசாம இருக்கார். இவர் போய் அங்க கருடன் போய் அங்க பாஜக புஷ்பங்களை பறிக்கிறார். பறிக்கும்போது அங்க ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் ஒரு பக்கத்துல அவர் சிரஞ்சீவி இல்லையா, அவர் வந்து ஒரு பக்கத்துல உட்காந்து அவசரம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கணும், ஒரு கருடன் பறவை வந்து கொண்டது பூ எல்லாம் பறிக்குது. அந்த பறவையை கூப்பிட்டு, இங்க வா பறவையே, இங்க வா, இந்த மாதிரிலாம் பறிக்கூடாது, இது பாரிஜாத மலர், இது பூலோகத்துக்கு எங்கேயும் கொண்டு போகக்கூடாது, இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும், குபேர பட்டணத்துல பூத்தது இங்கேயே மட்டும்தான் இருக்கணும், நீ போய் குபேரன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வா, அனுமதி வாங்கிட்டு வந்தா குபேரன் எடுத்துன்னு போன்னு சொன்னா நீ எடுத்துன்னு போ, பரவாயில்ல அப்படின்ற. உடனே இந்த கருடன் பார்த்து, நான் யார் தெரியுமா, எனக்கு கிழ குரங்கு, நீ பாட்டு நீ ஒரு வாரமா உட்காந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ வந்து என்ன வந்து நீ பண்ணிட்டு இருக்க,
நீ ஒழுங்கா நீ தப்பிச்சு போறத பாரு. நீ இப்ப பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துரு. நாங்க யார் தெரியுமா? நான் கண்ணனோட வாகனம். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட பலம் பத்தி உனக்கு தெரியுமா? நீ எங்கிட்ட வந்து இது பண்ற? இவ பேசாம வேலையை பாரு, நான் பறிச்சு போவேன். உடனே ஆஞ்சநேயர் கோவம் வருது, தடுக்கிறார். அதெல்லாம் பறிக்கூடாது, மரியாதை ஓடி போயிடு, இல்லாட்டா ஆர்த்தி விட்டுருவாரு. கேட்க மாட்டேங்கிறார் கருடன். கருடன் போய் அப்படிதான் நம்ம பறிச்சு போக ஒரு நாள் அந்த பாருங்கிறார். உடனே அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், ஒரு தாவு தாவி அப்படியே அப்படி பறந்து போய் அப்படியே அந்த கருடன் அப்படியே டக்குனு கழுத்தை பிடிச்சி அக்கில் வச்சு விடுறாரு. கருடன் பிடிச்சி கருடன் எவ்வளவு சமாளிக்கிறார், ஒன்றும் பண்ண முடியல. ஆஞ்சநேயரோட சக்தி அபரிமிதமான சக்தி. ஆஞ்சநேயரோட சக்தி உண்மையான ராம பக்தனுக்கான சக்தி. அது ராம 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 ராமன்னு சொல்லிதான் அவருக்கு அந்த பவரே அதிகமா இருக்கு. ராமன் நினைச்சுட்டு பண்ணாருன்னா அவருக்கு எந்த காரியமும் தான் நினைச்சு பட்டதில்லை, தன்னுடைய சக்தி நினைச்சு பட்டதில்லை. ராமன் நினைச்சுட்டு அந்த சக்தியை கேட்டாருன்னா அவருக்கு அந்த சக்தி வந்துடுறது. பிடிச்சி அக்கல்ல வச்சுட்டார். அக்கல்ல வச்சுட்ட உடனே கத்துறாரு கருடாழ்வார், என்னை விட்டுரு, நான் என்னோட கிருஷ்ணன் கிட்ட போ, கண்ணன் கிட்ட கூட்டு போய் என்னை விட்டுருன்றாரு. அழுத்துறாரு போட்டு, தாளம் முடியல. உடனே யார் கண்ணன் எங்க இருக்காருன்ற, அங்க போ, இந்த ஊர்ல இந்த துவாரகையில இருக்காரு போன்ற. துவாரகைக்கு ஆஞ்சநேயர் யார் அது கண்ணன், ஏதோ புதுசா வந்து பறவை இங்கேருந்து அங்கே வந்துருக்கு, ஏதோ பறவை போய் அனுமதி கேட்டு வாங்கிட்டு போனா இது இனிமே இல்லாதுன்றது. கண்ணன் தான் பெரிய ஆளு, கண்ணன் கிட்ட போகுன்றது. யார் அது கண்ணன்ட்டு அங்கிருந்து வராரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வரும்போது என்னன்னா, கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு கண்ணனுக்கு தெரிஞ்சு போதுங்க. ஆஞ்சநேயர் கருடனை காக்கில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருன்னு. உடனே சக்கரத்தாழ்வாரை கூப்பிட்டு, இதுவார் உன்னை உங்ககிட்ட சொன்னான்ல கருடன், நான் தான் பெரிய ஆளு, நான் வந்து அவ்வளோ வேகமாக வந்து காப்பாற்றினேன். இப்போ பாரு கருடன் மாட்டிருக்கான் ஆஞ்சநேயர்கிட்ட. நீ போய் உன்னோட சக்கரத்தாழ்வார், நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன்றது எனக்கு தெரியும். சக்கரத்தாழ்வார் எப்படி எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன்றது நான் அப்புறம் சொல்றேன். கருடாழ்வாரை எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன்றது நான் அப்புறம் தனியாக ஒரு கதையா சொல்றேன். நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன், நீ என்ன பண்ணு, அந்த ஆஞ்சநேயரை அந்த குரங்கு கிட்ட சண்டை போட்டு நம்ம கருடாழ்வானை விடுவிச்சு கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தா நீ தான் சக்தி வாய்ந்தவன்றது இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிடும். உங்க 2 பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா மனசுல. அப்படின்ன உடனே சக்கரத்தாழ்வாருக்கு பிடிப்படல. ஆஹா பத்தியா, கருடன் வந்து அவ்வளவு பண்ணிட்டு போனானே, இன்னைக்கு வந்து பெருமாள் நம்மளதான் கேட்டுறேன், தயவு செஞ்சு அவரை காப்பாத்தி கொண்டு வந்து நம்மளதான் கூப்பிடுறாரு. அப்ப நம்ம சக்தி எவ்வளவு பெருசு. நம்ம இப்ப கருடனை காப்பாத்தி கொண்டோம்னா அப்ப தெரிஞ்சுப்பான் கருடன் நம்ம யாருன்னு. அப்ப நம்ம சக்தி வாய்ந்தவனா அவன் சக்தி வாய்ந்தவனான்னு தெரியும். என்னோட சக்கரத்தோட சக்தி என்ன சும்மாவா பாரு, போற சக்கரம் போறது. சக்கரத்தோட ஃபுல் ஸ்விங்ல போறாரு. போய் ஆஞ்சநேயர்கிட்ட விடு, அவனை ரெண்டு தாண்டா பாடுறாரு. பார்த்தா ஆஞ்சநேயர், நீ யாருன்ற, நான் வந்து கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய சேவகனா. கண்ணனுடைய சேவகனா கேட்டா கண்ணனுடைய வாகனம்ன்ற, நீ கண்ணனுடைய சேவகன்ற, கண்ணனுடைய ஆயுதன்ற. வாங்கின்னு ஒரு வேலை எட்டி அப்படி சக்கரத்தை பிடிச்சா இன்னொரு கல்ல வச்சு விடாரு. ரெண்டையும் வச்சுட்ட உடனே சக்கரத்தாழ்வாரும் மாட்டி விடுறாரு. 2 பேருக்கும் மொழிப்புதுங்கிறது, கருடாழ்வாருக்கும் மொழிப்புதுங்கிறது, சக்கரத்தாழ்வாருக்கும் மொழிப்புதுங்கிறது. உடனே யார் இந்த கண்ணன்றால யார் இது, அந்த கண்ணனை பார்க்கலாம், இவனோட எஜமானாமே யார் இது, இந்த மாதிரி தப்பா வந்து பாரிஜாத மலர் எல்லாம் கொண்டு வர சொல்லி வாழை ஏவி விட்டு, அப்புறம் அவன் வந்து அவன் மண்ணை தப்பு உபயோக பண்றதுல இருந்து வெளியில வரக்கூடாத ஒரு மலரை கொண்டு வர சொல்றான். அது வந்து இதுவும் இந்த கருடாழ்வாரம் வந்து எடுத்து வரத்துக்கு வந்திருக்காருங்க. அதை எடுக்கிறதுக்கு தப்பா இருக்க டைரக்ஷன் கொடுக்கறது யாரு, தன்னுடைய சிஷ்யாளுக்கு. யார் அது அப்படின்ட்டு கண்ணன் யாருன்னு பார்க்கறதுக்கு வரார். வரும்போது கண்ணன் என்ன சொல்றாரு, கோபியர்களை கூப்பிட்டு, நான் வந்து கிருஷ்ணாவதாரத்துல, நான் இப்ப கிருஷ்ணாவதாரத்துல இருக்கேன், நான் ராமனா மாறினாதான் ஆஞ்சநேயர் கோபம் அடங்கும். ஆஞ்சநேயர் வந்து நான் ராமனா காட்டணும், நான் தான் ராமன்றதை காட்டணும், நான் ராமனா காட்டுவேன். ஆனா சீதையா மரத்துக்கு நீங்க யாராவது ஒருத்தர் தயாரா இருக்கும். சீதையா மரத்துக்கு நீங்க மனப்பூர்வம் உங்க மனசுல வேண்டிட்டீங்கன்னா சீதையா மாறலாம் அப்படின்ற. உடனே எல்லாரும் நான் சீதையா மாறணும், கிருஷ்ணனுக்கு பக்கத்துல போய் நிற்கணும், நான் சீதையா மாறணும் எல்லாரும் வேண்டிக்கிறா. யாராலையும் சீதையா மாற முடியல. ஐயோ முடியல ஏட்டு எல்லாரும் நிற்கிறேன், கவலைப்பட்டுக்கிறேன். அப்ப ராதையை கூட்டிட்டு வாங்கன்றார். ராதையை கூட்டினார். ராதையை வந்து நீ சீதையா மாறணும், ஆஞ்சநேயருக்கு நான் சீதாராமனா காட்சி கொடுக்கணும் அப்படின்ற. சொன்ன உடனே அவன் என்ன சொல்றா, என் மனசுக்குள்ள கிருஷ்ணன் இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு சீதையோட உருவத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறேன். வேண்டினவனே அவன் சீதையா மாறிடுறா. கிருஷ்ணன் ராமனா மாறி சீதாராமனா ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுக்குறா. ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்தா ஆஞ்சநேயர் பிரபு நீங்களான்னு உடனே பொத்துரு காலில் வந்துடுறார். இது என்ன வேடிக்கை இதெல்லாம் நடக்கிறதுன்னு. இல்லை நான் தான் கிருஷ்ணன், நான் தான் கண்ணனும், நான் தான் ராமனும், நான் தான் கண்ணனும், நான் தான் இந்த அவதாரத்தில் நான் கண்ணனா இருக்கேன். இவங்கெல்லாம் என்னுடைய வாகனம், இவனுடைய ஆயுதம், இவங்க கோபிகள்லாம் என்னுடைய சிஷ்யர்கள், இவங்கெல்லாம் தேவர்கள் கோபிகளாக இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அது கதையத்துக்காக நான் வந்திருக்கேன், அவங்க 2 பேரையும் விட்டுரு அப்படின்ற. விட்டுட்டு வர ஆஞ்சநேயர் வந்து கிருஷ்ணன் ராமர்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போறார்.
போயிடுறார். அப்ப கிருஷ்ணனுக்கு அப்ப தெரியறது சக்கரத்தாழ்வாருக்கும் வருடாழ்வாருக்கும் இந்த கோபிகைகளுக்கும் தெரியாது. கோபிகள் வந்து நம்ம என்ன வேண்டிட்டாலும் நம்மளால சீதையா மாற முடியல. வந்து நீ என் மனசுக்கு உள்ள இருக்கிறது உண்மையா இருந்தா நான் சீதையா மாறி வேண்டின உடனே சீதையா மாறிட்டேன். அது மாதிரி கருடாழ்வார் வந்து நம்ம பறந்துதான் போன நம்ம வழியா பண்ணா எவ்வளவு அந்த அந்த என்ன ஒரு பவர் அந்த ஆஞ்சநேயருக்கு குரங்குக்கு குரங்கா இருக்கு, எட்டி பிடிச்சி அக்கில வச்சுட்டு அக்கில இருந்து அசைவ முடியலையே, அவ்வளவு பெரிய பவர் இருக்கிற குரங்கு. ஆனா நம்ம கிருஷ்ணனை பார்த்தோட காலில் வந்து சேவிச்சுட்டு போறது, அது கிருஷ்ணனுக்கு பயப்படுறது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் நம்ம எவ்வளவு பெரிய ஆயுதம், எத்தனை பேர் நம்ம கொள்ளுருக்கோம், நம்மளோட ஆயுதத்தோட பவர் என்ன, நம்மள ஒரு எட்டி கையால ஒரு பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அக்கல்ல வச்சுட்டாரு இந்த குரங்கு. இந்த குரங்க ஒண்ணும் பண்ண முடியலையே. ஆனா இந்த குரங்கு வந்து நம்ம கடனை வந்து காலில் வந்து வாங்கிட்டு போறது அப்படின்ட்டு. அதனால நாங்கள்லாம் அப்ப தெரியாது 3 பேருக்குமே, நம்மளாம் என்னதான் பலமான ஆளா இருந்தாலும் சாமர்த்தியமான ஆளா இருந்தாலும் இதுக்கெல்லாம் மூலாதாரம் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் இருந்ததுனால தான் அதை பண்ண முடிஞ்சது அப்படின்றது அவ 3 பேருக்கும் தெரியுது. அதனாலேயே கிருஷ்ணனுக்கு அதனால என்ன பேருன்னா ஹரகர்வ மார்கன் ஒரு பேர் உண்டு கிருஷ்ணனுக்கு. ஹரகர்வ மார்கன். ஹரன்னா அழிக்கிறது, கர்வம்னா உங்களுக்குள்ள இருக்க கர்வம் பங்கம்ன்ற இல்லையா. ஹரகர்வ மார்க்கன்னு உங்களுடைய மார்க்கன்றது எதுக்கு அதில் சொல்றதுன்னா, உங்க ஹரகர்வம்னாலேயே கர்வம் போயிடுது. ஹரன்னா கர்வத்தை அழிச்சு, மார்க்கன்னா உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறது. வெறுமை உங்க கர்வத்தை அழிச்சுட்டு போயிட மாட்டாரு, உங்களுக்கு நல்ல வழியையும் காட்டி உங்களுக்கு நல்லதையும் பண்ணுவார். ஹரகர்வ மார்க்கன்னு கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேருக்கு இந்த கதையை இந்த கதையை பார்க்கும்போது அந்த பேர் அவருக்கு ரொம்ப பொருந்துற விஷயம் அப்படின்றது சொல்லி, இது மாதிரி கிருஷ்ணன் வந்து நிறைய நேரத்துல கர்வ பங்கம் இருக்கு. நாளைக்கு இன்னொரு கர்வ பங்கம் சொல்றேன். தேங்க்யூ.